ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 11க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, "அவுஸ்ட் தன்கர் அஸ் ஆர்எஸ் சேர்மன் சேஸ் இந்தியான்னு இருக்கு. அவுஸ்ட் தன்கர் அப்படின்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்ட அவரோட பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்.எம். கிருஷ்ணா இவர் வந்து அம், நிறைய நாள் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு கர்நாடகாக்கு. அவங்க வந்து இறந்துட்டாங்க. அரவிந்த் பனகாரியா அவர் வந்து நம்மளோட 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்சார்ஜஸ் பிரச்சனைகள் வந்து ரொம்ப குழப்பமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் வந்து ஸ்டேட்ல இருந்து அத அம் கலெக்ட் பண்றது கான்ஸ்டிடியூஷன்லயே அதாவது பை லா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நெறைய ஸ்டேட்டுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சென்டர் நெறைய இந்த ஸ்டேட்ல இருந்து வர வருமானத்த நம்பி தான் இருக்கிறது கவலைக்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செஸ்ஸும், சர்சார்ஜஸும் சென்டர் கலெக்ட் பண்ணா, அத ஸ்டேட்டோட ஷேர் பண்ண மாட்றாங்க. வேற ஸ்டேட் கலெக்ட் பண்ணா சென்டரோட ஷேர் பண்றாங்க. ஸோ இதுதான் இப்ப இங்க பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. பட் இதுக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன் சொல்லல. ஸோ ஸ்கில் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்கில் ரிப்போர்ட் படி கேரளா தான் டாப்பா இருக்கு. எம்ப்ளாய்மென்ட்லயும் கேரளா தான் டாப்பா இருக்கு. கேரளா வந்து மோஸ்ட் எம்ப்ளாயபிள் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஸோ வி-பாக்ஸ் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் தான் இத வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 2 டூ டேங்கோ அப்படின்னு இருக்கு. ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து ஸோ இன்னும் க்ளோஸா வரணும். டேங்கோன்னா க்ளோஸா வருது. ஆக்சுவலா டேங்கோன்றது ஒரு ஆஃப்ரிக்கன் டான்ஸ். ரொம்ப க்ளோஸா ஆடக்கூடிய ஒரு ஆஃப்ரிக்கன் டான்ஸ். ஸோ மஸ்ட் கிரேப்பிள் வித் நியூ ரியாலிட்டீஸ் இன் டைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ல புது அக்ரீமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட்ஸ் வித்தவுட் மீன்ஸ். ஸோ ஒரு பர்ப்பஸே இல்லாம நம்ம போயிட்டே இருக்கிறது. ஸோ யுஜிசி ரிஃபார்ம்ஸ் அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட ரிஃபார்ம்ஸ் கிளியரா இருக்குனாலும், அதை எடுத்து நடத்துறதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து கிடையாது. அத பத்தின எடிட்டோரியல் தான் இது. ஸோ இப்ப நம்மளோட இந்தியாவோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பிரச்சனைகள் இல்ல டாக் அப்படின்னு என்ன என்ன டாபிக்ஸ் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த், சைபர் கிரைம்ஸ், கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதுல தான் நம்மளுக்கு எஸ்ஸேஸ் வர ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்து நம்மளோட எக்காலஜிஸ்ட் மாதவ் கேட்கில். அவர் வந்து எர்த் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு. இவர் வெஸ்டர்ன் காட்ஸ்ல நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் நேஷன், ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் மூலமா நெறைய புக்ஸ் நெறைய பேருக்கு அவைலபிள் ஆக்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பிஎம் போஷான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. இது போஷாக் அளிக்கிற நியூட்ரிஷியஸ் ஃபுட் வழங்குற ஸ்கீமு. ஸோ இப்ப விலைவாசி எல்லாம் உயர்ந்ததுனால இவங்க வந்து மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் இந்த ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து சாப்பாடு குடுக்குறாங்க. பிஎம் போஷான் கீழ தான். ஸோ அதுல பிரைஸ் இன்கிரீஸ் ஆனதுனால வரப்போற நஷ்டத்த கவர்மெண்ட்டே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நஷ்டத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 425.62 crores. ஸோ அடுத்து வந்து தாஸ் பார்ட்டிங் ஷார்ட் குரோத் நாட் அஃபெக்டட் பை ரெப்போ ரேட் அலோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிங் ஆஃப்னா சேயிங் குட் பைன்னு அர்த்தங்க. ஸோ நம்மளோட பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் 25th ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் வந்து ரிட்டயர் ஆகுறாரு. அதாவது ரிட்டயர் ஆகல. இந்த போஸ்ட்ல வந்து அவரோட டென்யூரை முடிச்சுக்கிட்டாரு. இவருக்கு அடுத்து வரப்போறவங்க வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா. அவங்க 26th கவர்னர். ஸோ இப்ப இந்த மானிட்டரி பாலிசிய ரிவைஸ் பண்ணதுல அவர் என்ன சொல்றாரு, ரெப்போ ரேட்ட குறைச்சதுனால மட்டும் உங்களோட இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகல. அதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து நம்மளோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அஜய் சேத் தான் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்க போறாரு. ஸோ சின்ஜீன் அப்படின்ற கம்பெனி வந்து பயோகானோட சப்சிடரி கம்பெனி. ஸோ நவம்பர்ல வந்து பயங்கரமான ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பணப்புழக்கம் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டியும் வந்து அவ்ளோ தூரம் வரல நம்மளுக்கு. அதனால மியூச்சுவல் ஃபண்ட் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார்லாம் பயங்கரமா அடி வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. லிப்ஸ்டிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அப்படின்னா என்னதுன்னா, நம்மளோட காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. அப்ஸ்விங்ல இருக்கு. அதாவது ம் ஃபார்வர்ட் ப்ரொஜெக்டிங்ல இருக்கு அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த பிசினஸ் நியூஸோட சம்மரி. அஹெட் ஆஃப் அப்டின்னா பிஃபோர்ன்னு அர்த்தம். இஸ்ரேல் ராம்ப்ஸ் அப் அப்டின்னா இன்கிரீசஸ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஆரியன்னா சபலன்கா. அவங்க வந்து WTA பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட வின் பண்ணியிருக்காங்க. நவரோ பேக்சன் அவார்ட். அவரும் ஒரு அவார்டு வின் பண்ணியிருக்காரு.
ஸோ எம்மா நவரோ அவங்களுக்கு வந்து என்ன அவார்ட் குடுத்துருக்காங்கன்னா, மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பிளேயர். பவுலா படோசா வந்து கம்பேக் பிளேயர். ஓகேவாங்க. யுவ்னா சபலென்கா வந்து WTA பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட். சரிங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய நியூஸ் ஒண்ணும் இல்ல. ஒண்ணே ஒண்ணு சோலார் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பத்தி ஒண்ணு இருந்துச்சு. இங்க பாருங்க. குளோபல் ஷேர் ஆஃப் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜிய யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுல எல்லா கண்ட்ரீஸுமே ஆர்வமா இருக்காங்க. குளோபலா வந்து அது 1419 ஜிகாவாட்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன இது சொல்றாங்க அப்டின்னா, ஆக்ஷன் பிரைஸ் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து அ இன்வெஸ்ட்மென்ட்டோட அந்த லோனோட பிரைஸ், ரேட் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இது வந்து பாருங்க, ஜினுஃப்ளக்ஷன்னா முட்டி போட்டு நம்ம வந்து வேண்டுறது கடவுள்ட்ட. ஓகேங்க. இதோட நம்மளோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.